Zombie apocalypse. Hey guys, welcome back to our Riya creation. நான் உங்க ரியா. நீங்க இப்போ ப்ரிவ்யூல பார்த்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க இந்த ஒரு வீடியோ எடிட்டிங் எப்படி அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி சிம்பிளா வந்துட்டு எடிட் பண்றது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்துல உள்ள பெல் ஆப்ஷன்ல ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பீட்மார்க் ப்ரீசெட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் தான் வந்துட்டு நீங்கள் இப்போ இம்போர்ட் பண்ண இந்த ப்ரீசெட் இருக்கும். ஸோ இந்த ப்ரீசெட்டை வந்துட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சாங் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அந்த பீட்மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுல ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு இந்த எடிட் வந்துட்டு நீங்கள் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ் மட்டும் தான் நம்ம கரெக்டாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்துட்டு என்ன ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போயிடும். செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோ வந்துட்டு அந்த பீட் மார்க் வரைக்கும் மூவ் பண்ணிக்கோங்க. அகைன் வந்துட்டு அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு 6.22 செகண்டில் மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு எந்த ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அதோட சைஸை வந்துட்டு இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கார்னரில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த கார்னரில் அந்த ஃபோட்டோ வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் கட் பண்ண வேண்டாம். அகைன் வந்துட்டு இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு 6.28 செகண்ட் அதாவது செகண்ட் பீட் மார்க்கில் மூவ் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு செகண்ட் ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு எப்படி வந்துட்டு சைஸ் வந்துட்டு நம்ம டிக்ரீஸ் பண்ணமோ அதே மாதிரி வந்துட்டு கரெக்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த ஃபோட்டோ வந்துட்டு இந்த கார்னரில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் வந்துட்டு அகைன் மூவ் பண்ணிவிட்டு தேர்ட் பீட் மார்க்கில் மூவ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி அதோட சைஸை வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ வந்துட்டு கரெக்டாக சென்டரில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லாண்டிங்காக வந்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 3 ஃபோட்டோ வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு 4th பீட் மார்க்கில் மூவ் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு நம்ம ஃபோட்டோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு 4th ஃபோட்டோ வந்துட்டு செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு அதே மாதிரி இந்த கார்னரை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இந்த கார்னரில் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு 6th ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ பீட் மார்க்கில் வந்துட்டு மூவ் பண்ணிவிட்டு 6th ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி அதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு சென்டரில் இந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்துட்டு 6th ஃபோட்டோ வந்துட்டு இங்கே செட் பண்ணிவிட்டோம். 7th ஃபோட்டோ வந்துட்டு இங்கே செட் பண்ணிவிடுங்க. 8th ஃபோட்டோ வந்துட்டு இங்கே செட் பண்ணிவிட்டு 9th ஃபோட்டோ இங்கே செட் பண்ணுங்கள். 10th ஃபோட்டோ வந்துட்டு இங்கே செட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பீட் மார்க் எண்டு வரைக்கும் வந்துட்டு ஃபோட்டோஸை வந்துட்டு லைனாக வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும் இதே ஃபார்மேட்டில். ஸோ நீங்கள் எண்டு வரைக்கும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு பீட் மார்க் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அதை வந்துட்டு இப்படி கட் பண்ணுறது அப்படின்னா பேலன்ஸ் இருக்க ஃபோட்டோஸை மட்டும் கரெக்டாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்துட்டு செலக்ட் ஆகிடும். ஸோ எந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த ஃபோட்டோஸ் மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தேர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கரெக்டாக வந்துட்டு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக வந்துட்டு அந்த ஃபோட்டோ வந்துட்டு கரெக்டாக கட் ஆகிடும். ஸோ கரெக்டாக அந்த பீட் மார்க் வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸுமே வந்துட்டு கரெக்டாக கட் ஆகிடும். ஸ்டார்டிங்கில் செட் பண்ணிவிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வந்துட்டு வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சென்டராக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபாண்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கரெக்டாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட்டோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இப்போ கரெக்டாக இந்த கலரில் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிவிட்டு அகைன் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் லேயர் எடுத்துகிட்டு அந்த டெக்ஸ்ட்டில் என்ன போடணுமோ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. தென் இதுக்கு வந்துட்டு நார்மலான ஒரு ஃபாண்ட்டை வந்துட்டு இங்கே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதோட சைஸை வந்துட்டு நல்லாவே வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அதோட கலரை வந்துட்டு ஒயிட் கலரில் வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு அந்த மேலே வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபர்ட்ஸ் போயிட்டு இதில் வந்துட்டு டெக்ஸ்ட் ஸ்பேசிங் அப்படின்ட்டு ஒரு எஃபோர்ட் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் செட் பண்ணிக்கோங்க. லெட்டர் ஸ்பேசிங் அப்படின்னு இருக்கும், அதை வந்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த ஃபாண்ட் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதையும் வந்துட்டு கரெக்டாக அந்த 6.22 செகண்ட் வரைக்கும் மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஓவரால் வந்துட்டு நம்ம எடிட் பண்ணியாச்சு. ஒரு பிஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் ஃபோட்டோ மட்டும் கரெக்டாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு இந்த எடிட் வந்துட்டு பண்ணிடலாம். ஸோ இந்த பிஎன்ஜியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த பிஎன்ஜி வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அது வீடியோட எண்டு வரைக்கும் மூவ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வீடியோட எண்டு வரைக்கும் மூவ் ஆகிடும். பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு டார்க்கனில் போயிட்டு மல்டிப்ளை வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு அந்த பிஎன்ஜி வந்துட்டு அந்த ஃபோட்டோஸில் வந்துட்டு உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ வந்துட்டு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அப்படின்ட்டு ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் வந்துட்டு 1080 செட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.